So in the video நம்ம communication styles third and fourth categories, that is aggression and passive aggressive communication நம்ம டீடைலா பார்க்க போறோம். எப்படி நம்ம அந்த communicators நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பேசிவ் அக்ரெசிவ் கம்யூனிகேஷன். இவங்களோட கோட் என்னவாக இருக்கும்னா ஐ லூஸ் யூ லூஸ். ஸோ நான் தோந்தால் மட்டும் பத்தாது, உன்னையும் நான் தோக்க வைப்பேன் அப்படின்னு இந்த கம்யூனிகேட்டர்ஸ் தான் இவங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பேசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது நான் பார்ட் 1ல் நான் அதை ஏற்கனவே ப்ரீஃபாக நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிவ் அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம். இப்போ நெக்ஸ்ட் போன இதில் பார்த்துல அக்ரெசிவ் கம்யூனிகேஷனும் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இப்போ இது ரெண்டு கலந்து இருக்க கம்யூனிகேட்டர்ஸ் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணலாம், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், எப்படி ஒருத்தவங்க இது கம்யூனிகேட் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் டு பி ஹானஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வென் தே ஃபீல் ஆங்க்ரி ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ பேசிவ் அக்ரெசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோவம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா பொதுவாக அவங்க தெளிவுபடுத்தவே மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் அ பேசிவ் கம்யூனிகேட்டர்ஸ். அவங்க நம்ம பேசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், அவங்களோட ஃபீலிங்ஸோ இல்லை ஒப்பீனியன்ஸோ அவங்க எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ அதுலேயுமே ஒரு கலந்து அக்ரெசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் எல்லாம் கலந்துட்டு அப்படின்னா அவங்க கோவமாக இருக்காங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்காங்க, இல்லை அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அட்ரஸிங் இஷ்யூஸ் யூஸ் sarcasm, stubbornness அண்ட் மேனிப்புலேஷன். ஸோ கோவமாக இருக்காங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க, அவங்க அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா sarcasm யூஸ் பண்ணுவாங்க, ஜோக்ஸ் மாதிரி இது பண்ணுவாங்க, stubbornness, மேனிப்புலேஷன் அதை இங்கே ஒரு மாதிரியே பேசிட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துல வேற மாதிரி பேசுவாங்க. ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்க கோவத்தை அது வேற எங்கேயோ காட்டுவாங்க. அவாய்ட் பீப்புள். ஸோ நீங்கள் சில நேரம் நிறைய இடத்துல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம மேலே யாரோ ஒருத்தங்க கோவமாக இருக்காங்க அப்படின்னா நம்மளை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு தோணும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இல்லை நம்மளால் ஏதோ அவங்களுக்கு கோவம் வந்துருச்சோ அப்படின்னு டக்குன்னு நம்மளை அது ரியலைஸ் பண்ண வைப்பாங்க. அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் இன்டைரக்ட் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம அதுக்கு ரியலைஸ் ஆகுது அப்படின்னா அவங்க நம்மகிட்ட அது டேரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக சொன்னதுனால தான் நமக்கு அது ரியலைஸ் ஆச்சு அவங்க நம்ம மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உள்ள ஆட்களை பொதுவாக சொல்கிறது அப்படின்னா டூ ஃபேஸஸ், ரெண்டு விதமான உள்ள ஆட்களாக இருப்பாங்க. அது எப்படின்னா ஒன்று ஒரு மாதிரியே இங்கே பேசிட்டு இன்னொன்று இடத்துல நம்மளை பற்றி அது வேறு மாதிரியே பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஆட்களை நம்ம எந்த இடத்துலையும் நம்பவே முடியாது. இவங்கள ஒரு அன்ட்ரஸ்ட்வர்த்தியாக பீப்புள். அப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஸோ இவங்களோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அவாய்டன்ஸ் ஆஃப் அ கன்வர்சேஷன். ஸோ அவங்களுக்கு அப்செட்டாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு நமக்கு தெரியுது, பட் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேனிப்புலேட்டிவ் அண்ட் டிஃபென்சிவ் பிஹேவியர். ஸோ ஒரு வார்த்தைகளோ சரி ஒரு இது தப்பு நடந்திருக்கு நம்ம மேலே அப்படின்னா அதை ஒரு மேனிப்புலேட் பண்ண பார்ப்பாங்க. ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொன்று இடத்துல அது வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே அந்த கோவத்தை இருக்குது அப்படின்னா அதை டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அந்த கோவத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொன்று ஒரு இடத்துல அதை தெளிவுபடுத்துவாங்க. ஒன் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் இன்டைரக்ட்னஸ் இன் எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கோவமாக இருக்காங்க, அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னா அதை எமோஷன்ஸை அவங்களால டேரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதை இன்டைரக்ட் வேலை என்னெல்லாம் அதில் இருக்கோ அதில் அவங்க ஹிண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆமாம் நான் கோவமாக இருக்கேன், நான் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உள்ள கம்யூனிகேட்டர்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வரனா sarcasm அண்ட் மட்ரிங். ஸோ sarcasm மட்ரிங்னா என்ன அப்படின்னா காசிப் பண்ணுறது, நம்மளை பற்றி தப்பாக முதுகு பின்னாடி பேசுவாங்கன்னு நம்ம சொல்கிறோம் தான், அதுதான் இந்த காசிப்பிங் பண்ணுறது. சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம அவங்க ரூமில் 2 பேர் இருக்கோம், அவங்க நம்மளை பார்த்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ அவங்க என்ன அப்படின்னா ஒரு இது நம்மகிட்ட இங்கே பேசுகிறது ஒரு மாதிரியாக இருக்கும், பட் வேற எங்கேயோ பேசுகிறது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஒரே இடத்துல ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க, 2 விதம் மாதிரி அவங்க பிஹேவியர் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி இந்த ஆட்களை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பொதுவாக நம்ம ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி உள்ள ஆட்களை நம்ம எங்கே எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா அட்ரஸ் நெகட்டிவிட்டி ப்ரொஃபஷனலி. ஸோ உங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கோவம் இருக்குது, ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கிரியேட் ஆகுது அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அட்ரஸ் பண்ணுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனலிசமாக போய் கேளுங்க. பி கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் இன் யுவர் ரெக்வஸ்ட். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஏதோ சம்திங் உங்கள் 2 பேத்துக்குள்ளே அது நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கிளியர் பண்ண வரைய பாருங்கள். எதனால அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட அது கேளுங்க. கேட்டால் தான் அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் நான் அவன் மேலே கோவத்தில் இருக்கேன், இதனால அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் கான்வர்சேஷன் டு அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு பேசுறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்கிற இதை கான்வர்சேஷன்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு
ஆச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து தெளிவாக நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் 2 பேத்துக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஹானஸ்ட் ஃபீட்பேக். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதை வந்து அது சொல்யூஷன் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா முடிக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன, எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்ககிட்ட வந்து இது டேரெக்டாக வந்து கிளியராக போய் கேளுங்க. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், ஓப்பன் அப் பண்ண சொல்லுங்கள். எதனால நீங்கள் மேலே கோவமாக இருக்கீங்க, அதை வந்து அதை அவாய்ட் பண்ணுறதோட வந்து அதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட என்ன பெர்ஸ்பெக்டிவ், எதனால அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னு உங்களுக்கு வந்து ரீசன் தெரியும். ஸோ இதுதான் வந்து பேசிவ் அக்ரெஷன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது வந்து அப்படின்னா ஜென்ரல் டிப்ஸ் டு ஃபாலோ திஸ் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ். ஸோ நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் பண்ணுறவங்க வந்து நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவோம். ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், ஸோ எந்த கம்யூனிகேஷன் ஸ்டைலை வந்து நான் வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்க்குறது அப்படின்னா ஆக்டிவ் லிசனிங். ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் அதர்ஸ் ஆர் சேயிங். ஸோ ஆப்போசிட் இருக்க பர்சன் வந்து அவங்க ஒரு இது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் வந்து இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் வந்து அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதோட அவங்க என்ன சொல்கிறாங்களோ வந்து அதை ஃபஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா மைண்ட்ஃபுல் ஆஃப் அ பாடி லாங்குவேஜ். நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் கன்வே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்ரோச்சபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் சொல்கிற வேண்டிய மெசேஜை வந்து ஒரு எஃபெக்டிவ் வேல வந்து கன்வேயாக ஆகும். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஆஸ்க் கொஷின்ஸ். ஸோ மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கொஷின்ஸ் கேட்டால் மட்டும்தான் வந்து முடியும். ஸோ அடிக்கடி வந்து இந்த கொஷின்ஸுக்கு வந்து கேளுங்க. ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து காட்டுங்க, நான் வந்து இந்த கான்வர்சேஷனில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு. ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா பி அ ஓப்பன் மைண்டட். ஸோ நிறைய பேர் நம்ம மீட் பண்ணும்போது அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க. தென் அவங்களோட வியூ ஆஃப் பாயிண்ட்டை வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்களோட வியூ பாயிண்ட் வந்து என்ன, அதை வந்து புரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கம்யூனிகேட்டர்ஸை நம்ம வந்து பொதுவாக வந்து எங்கே மீட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம நிறையவே மீட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா வந்து அதை வந்து நீங்கள் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வீடியோவாக கொண்டு வரேன். See you guys in the next one. Bye.